안녕하세요. 어떻게 지내세요, 여러분? 저는 아크람입니다. 인도였었어요. 그리고 여러분이 성섬입니다. 저는 여러분에게 한국어를 가르쳐 줄게요. 갑시다. Yes, நீங்க தமிழ்ல பார்த்த கரெக்ட். இன்னைக்கு நம்ம தமிழ் வழியா கொரியன் மொழி கத்துக்க போறோம். Korean is one of the hardest language in the world. பட் நம்ம எந்த ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாலும் இதுதான் வந்து எளிமையான மொழி, இதுதான் வந்து கடினமான மொழி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வந்து கரெக்டான கைடர் பிளஸ் கரெக்டான மெட்டீரியல் இருந்தால் போதும், நம்ம எந்த ஒரு கடினமான மொழியுமே ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். பலவலம் பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வணக்கம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுப்போம். 안녕하세요. 안녕하세요. சொல்லுங்க. 안녕하세요. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது 안녕하세요 அப்படின்னு சொல்லிட்டு வரும், which means வணக்கம். இப்போ டீச்சர் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா யோசா அல்லது கங்சா அப்படின்ற வார்டு சொல்லுவாங்க. பட் நமக்கு சொல்லிக் கொடுக்கறவங்க கூப்பிடும் போது யோசா ஆர் கங்சா அப்படின்ற வேர்டு வந்து மேக்ஸிமம் கொரியன்ஸ் வந்து யாருமே போட மாட்டாங்க. மாறாக சம்சங்கி அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன வேர்டு? சம்சங்கி. சம்சங்கி சம்சங்கி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்மளே இப்போ ஸ்கூல்ல போறோம், நம்ம டீச்சர்ஸ் பார்த்து டீச்சர் நான் கூப்பிடுவோம், மிஸ், மேம் ஆர் சார் அப்படின்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி தான் கொரியன்லையுமே. சரி, இப்போ என்னை பார்த்து எப்படி க்ரீட் பண்ணுவீங்க? ஹலோ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 안녕하세요 선생님 எப்படி சொல்லுங்க? 안녕하세요 선생님 அப்படின்னு சொல்லணும். 안녕하세요 선생님. பெர்ஃபெக்ட். அண்ட் பதிலுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹலோன்ற வேர்டுக்கு அகேன் 안녕하세요. அண்ட் ஸ்டூடெண்ட் மாணவர் அப்படின்றதுக்கு 학생. என்ன வேர்டு? 학생. 학생. அப்போ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லுவேன்? 안녕하세요 학생. 안녕하세요 학생. எஸ், 안녕하세요 학생. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? 안녕하세요 선생님. அண்ட் நான் என்ன சொல்றேன்? 안녕하세요 학생 அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி இது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த ஃப்ரேஸும் நான் யூஸ் பண்ணுவேன். என்னன்னா 여러분 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். 여러분 அப்படின்னா வந்து எல்லாரும் அப்படின்னு அர்த்தம், எவ்ரி ஒன். அப்போ நீங்க சொல்லலாம் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்ல. அது மாதிரி கொரியன்ல சொல்லும் போது 여러분 안녕하세요. எனவே அடுத்த வார்த்தை என்ன? குட் மார்னிங், காலை வணக்கத்தை பத்தி கத்துப்போம். 좋은 아침이에요. 좋은 아침이에요 அப்படின்னா வந்து காலை வணக்கம். இதே வந்து கேஷுவலா இன்ஃபார்மலா இருக்கும் நம்ம சொல்லும் போது இந்த லாஸ்ட்ல ஏயோ அப்படின்ற முடியுதுல, இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். அப்போ டெலீட் பண்ணிட்டு 좋은 아침 மட்டும் நம்ம சொல்லுவோம். 좋은 아침 காலை வணக்கம், 좋은 아침. அடுத்து குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம். அதுக்கு நம்ம ஹலோக்கு வந்து பார்த்தா படிச்சோம்னா ஒரு வேர்டு, அதே வேர்டு தான் யூஸ் பண்றாங்க, 안녕하세요. பட் அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா வரும். பட் அந்த வார்த்தை வந்து அவ்வளவா கொரியன்ஸ் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் கத்துக்கிறது நம்மளோட கடமை. அது என்னன்னா 좋은 오후예요. 좋은 오후예요, which means good afternoon. அதே கேஷுவலா மறுபடியும் சொல்லும்போது இந்த ஏயோ அப்படின்ற வேர்டை டெலீட் பண்ணுங்க. அப்போ கேஷுவலா எப்படி சொல்லுவோம்? 좋은 오후. 좋은 오후 மதிய வணக்கம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வார்த்தை குட் ஈவினிங், மாலை வணக்கம். இதுக்கும் வந்து என்ன செய்வாங்க? 안녕하세요 அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து குட் ஈவினிங்க கத்துப்போம். அது என்ன வேர்ட்னா 좋은 저녁이에요. அதே மாதிரி இந்த வார்த்தையை நம்ம கேஷுவலா மாத்தும் போது மறுபடியும் இந்த ஏயோ அப்படின்றத டெலீட் பண்ணுங்க. 좋은 저녁 அப்படின்னு சொல்லணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா குட் நைட் வந்துடும், இரவு வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும். குட் நைட்டுக்கு கொரியன் வந்து 잘자요. 잘자요. அதே கேஷுவலா சொல்லணும் 잘자. 잘자. இப்போ நீங்க என்ன சொல்லணும்? குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லணும். கொரியன்ல என்ன சொல்லுங்க? குட் மார்னிங்க்கு 좋은 아침이에요 선생님. அப்போ டோட்டலா சொல்லணும் 좋은 아침이에요 선생님. அடுத்து குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் சொல்லணும். இதுக்கு என்ன சொல்லுவோம்? 좋은 오후예요 선생님. அடுத்து குட் ஈவினிங் டீச்சர்னு சொல்லணும். 좋은 저녁이에요 선생님. அடுத்து குட் நைட் டீச்சர் அப்படின்னு சொல்லணும். 잘자요 선생님. அதுக்கப்புறம் நான் பதிலுக்கு என்ன சொல்லுவேன்? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலை வணக்கம் மாணவர்களே அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்கு கொரியன்ல என்ன சொல்றாங்க? 좋은 아침이에요 학생. அதுக்கப்புறம் குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 좋은 오후예요 학생. அடுத்து குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது 좋은 저녁이에요 학생. குட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 잘자요 학생. சரி, அடுத்த வார்த்தை கத்துப்போம். அது நான், ஐ அப்படின்றதுக்கு கொரியன்ல வந்து 저는. என்ன வேர்டு? 저는. இப்போ ஐ ஆம் அக்ரம், ரைட்டா? நான் அக்ரம் அப்படின்றது கொரியன்ல எப்படி சொல்லுவேன்? 저는 அக்ரமிமிதா. 저는 அக்ரமிமிதா. இப்போ என் பேருக்கு பதிலா உங்க பேரை மாத்திக்கோங்க. லைக் 저는 கீர்த்திகா입니다. 저는 சூர்யா입니다 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்தியா அப்படின்ற நாட்டு பேருக்கு கொரியன்ல இந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேர்டு? இந்தோ, இந்தியாவுக்கு. அதே இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இங்கிலீஷ்ல இந்தியன் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கொரியன்ல என்ன சொல்றோம்? இந்தோ சராம். சராம் அப்படின்னா பர்சன் அர்த்தம். அப்போ இந்திய நபர் அப்படின்னு அர்த்தம். இந்தோ சராம்.
அப்போ I am Indian அப்படின்றது நான் கொரியன்ல எப்படி சொல்லுவேன் 저는 인도 사람입니다 அப்ப நான் எப்படி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன் 저는 아크람입니다 인도 사람입니다 நீங்க இதே மாதிரி உங்க பேரை போட்டு நாட்டு பேரை போடுங்க சரி இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீச்சர் அப்படின்ற வேர்டுக்கு கொரியன்ல படிச்சோம் அது என்னன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வேர்டு சம்சங்கி அப்போ இப்போ நம்ம I am படிச்சோமா இப்போ நான் I am a teacher அப்படின்னு நான் கொரியன்ல சொல்லணும் எப்படி நான் சொல்வேன் மேக் பண்ணுவேன் இதை 저는 성승이입니다 which means என்னதும் நான் ஆசிரியர் I am a teacher அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்க வந்து பாருங்க என்கிட்ட வந்து கொரியன் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் ரைட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க I am a student அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ I am a student என்ன சொல்லுவோம் கொரியன்ல 저는 학생입니다 저는 학생입니다 perfect நான் சொல்லும்போது 저는 성승이입니다 பட் நீங்க 너는 학생입니다 yes 너는 அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து புதுசா படிக்கல இதற்கான அர்த்தம் நீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்கிலீஷ்ல you are அப்ப நான் என்ன சொன்னேன் 너는 학생입니다 அப்படின்னு என்ன அர்த்தம் you are a student அடுத்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அதுக்கு என்ன சொல்றாங்க 먹었어요 먹었어요 perfect இப்போ நம்ம நீங்க அப்படின்ற வேர்ட் படிச்சோம்ல இது பக்கத்து சேருங்க நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொரியன்ல கேளுங்க எப்படி கேட்பீங்க 너는 먹었어요 너는 먹었어요 너는 먹었어요 அடுத்து நம்ம பதிலுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்றத கொரியன்ல எப்படி சொல்லுவோம் yes I had food அப்படின்றத சொல்லும்போது 네나 yesன்னு அர்த்தம் 네 저는 먹었어요 네 저는 먹었어요 perfect இது வந்து நான் சாப்பிட்டேன் சோ நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் 너는 먹었어요 네 저는 먹었어요 சரி அடுத்த வார்த்தை நன்றி நன்றிக்கு கொரியன்ல என்ன சொல்றாங்க 감사합니다 என்ன வேர்டு 감사합니다 எப்படி நம்ம வந்து குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இதெல்லாமே வந்து நம்ம கேஷுவலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பார்த்தோம்ல கொரியன்ல அதே மாதிரி இந்த இடத்துலயும் 감사합니다 அப்படின்றது பொலைட் வேர்ட் இதோட கேஷுவல் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா 고마워요 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 அதே ஃபார்மல் வேர்ட் 감사합니다 감사합니다 நம்ம இங்கிலீஷ் வந்து பார்த்தா 고마워요னா தேங்க்ஸ் எடுத்துக்கலாம் 감사합니다 அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் பாய் போயிட்டு வரேன் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம் கொரியன்ல அதுக்குன்னு சொல்லிட்டு புது வேர்ட்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வணக்கம்க்கு வந்து ஒரு வேர்டு படிச்சோம்ல அதே தான் பாய்க்கும் யூஸ் பண்றாங்க அப்போ ஒருத்தவங்கள மீட் பண்ணும்போதும் 안녕하세요 ஒருத்தவங்கள நம்ம விலகி போகும்போதும் 안녕하세요 இல்லை இதோட நீங்க ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் 안녕하세요ட ஷார்ட் ஃபார்ம் 안녕 அப்போ பாய் 안녕 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் தேங்க்யூ பாய் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க 감사합니다 안녕 இது மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியும் பார்த்தா ஈஸியா கத்துக்கலாம் with right guided and right material உங்களுக்கு வந்து கொரியன் ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549 ஸோ என்னோட ஆன்லைன் கோர்ஸ் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா ஃபுல் கொரியனே வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல வேலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சராங்கயோ